இப்பதிவில் தரப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களும் என்னுடைய தனிப்பட்ட தகவல்களை ஆகும். இந்த பதிவை நீங்கள் மேற்கொண்டு பார்க்கின்றீர்கள் என்றால் எங்களின் சேவை விதிகளை ஏற்கின்றீர்கள் என்று அர்த்தம். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் லாங் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஆட்ஸ் வாட்சிங் டைப்பில். அந்த இது பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2 கான்செப்ட் வந்துருந்துச்சு. ஆட்மேக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதே கான்செப்டில் வந்திருக்கு. பட் இதை பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ நான் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. வந்துட்டு ரொம்ப நாள் போகும், ரொம்ப நாள் ரன் ஆகும், சூப்பராக இருக்குது அப்படின்லாம் என்னால் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அது பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அது வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். இது வந்துட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக போயிடும் அப்படின்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸாக இருக்கும், வெப்சைட்டை ரன் பண்ணுறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு நான் சும்மா என்னோடய இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம பார்த்திங்கன்னா பார்த்தலாமே என்னென்னு. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிரென் ஆட்ஸ். ஓகேங்களா, ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனோட லிங்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் அங்கே வீடியோவில் லைவாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, 16 மணி நேரம் ஆச்சு அந்த வீடியோ போட்டு. வெயிட் பண்ணுங்கள், 19 மணி நேரம் ஆச்சு. ஸோ இப்போ வந்துட்டு லிங்க்கை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ 5:30 ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட்டு முன்னாடியே ரிமூவ் பண்ணிடுறேன். டைம் பார்த்துக்கோங்க, 12:37. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டு மற்ற லிங்க் எதுவுமே கிடையாது, சேவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது கிரென் ஆட்ஸ் அப்படின்றதான். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி ஆட்மேக்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆட்ஸ் மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வித்ட்ராவல் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்தேன் அப்படின்னா அதை வந்துட்டு 4வது வித்ட்ராவல். ஓகேங்களா, ஸோ தென் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2500 ஆட் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன மாதிரி கான்செப்ட்டு எல்லாமே ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், செட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு யூபிஐ கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 2500 நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுங்க பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 யூபிஐ ஐடி இருக்கும், இந்த 2 யூபிஐ ஐடிக்கும் பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறம் யூடிஆர் நம்பரும் ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே ஆட் பண்ணி பேனவும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு பேக்கேஜ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2500 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2500 ஆட் பண்ணியிருக்கேன்னா மை பேலன்ஸில் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு பிளான்ஸில் போகிறேன். ஸோ இங்கே ஒவ்வொரு பிளான்ஸாக என்னென்ன டைப்பில் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2500 365 நாளைக்கு. ஸோ ஒரு ஆடு டெய்லியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஏர்னிங் எவ்வளோ வருதுன்னு நம்ம பிடிஎஃப்பில் தான் பார்க்கணும். ஸோ நான் பிடிஎஃப்பில் லெட்டராக ஷோ பண்ணுறேன். ஸோ 5000 ருபீஸ் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து 10,000 இருக்குது. ஸோ நம்ம பேஸே போவோம் 2500. இப்போ வந்துட்டு பை கொடுத்துருவோம். பை கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் ஒன்று இருக்குது. நான் பார்த்திங்கன்னா டெபாசிட் வாலெட்டில் 2500 இருக்குது. இப்போ எஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. கரண்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா, 2500. இப்போ எப்படி ஆட்ஸ் பார்க்குறது அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஓகே, இதில் ஆட்ஸ் பார்க்குறக்கு இந்த மாதிரி பல்பு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இதில் வியூ ஆட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, லோட் ஆகும். இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் கேப்சா வரும். கேப்சா போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6-7 எவ்வளோன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் ஆகும், இல்லை தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், ஒரு ஆட் பார்த்தாச்சு. இப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 75 ரூபா ஆட் ஆகுது. நான் 2500 இப்போ தான் ஆட் பண்ணியிருந்தேன். தென் அதை வந்துட்டு நான் பிளானும் சப்ஸ்கிரைப் பண்ணி காமிச்சேன். தென் ஆட்ஸும் பார்த்தாச்சு. 75 ரூபா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு மினிமம் வித்ட்ராவல் 200லேருந்து
300 ஓகேங்களா. மினிமம் 300 இருந்தாலே வித்ரா எடுக்கலாம். வித்ரா எடுக்கிறதுக்கு வித்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கேட்வே கொடுத்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு ஒரு 300 போடுவோம் ஓகேங்களா. 300 போட்டோம் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 105 ரூபா சார்ஜஸ் ஓகேங்களா. ஸோ அந்த 195 நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் ஓகேங்களா. அடுத்து சப்மிட் கொடுத்து அடுத்த பேஜை பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. என்கிட்ட சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை, ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு எரர் காமிக்குது ஓகேங்களா. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 300. நான் வந்துட்டு இப்போ பிடிஎஃப் வந்துட்டு ஷோ பண்ணிடல. ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கிரீன் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களோட அட்ரஸ் பார்த்துக்கோங்க. 31 பாஞ்சாலி அம்மன் கோவில் ஸ்ட்ரீட், ஜெயநகர், அருக்கம்பாக்கம், சென்னை 6,106. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லோக்கலில் சென்னையில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு நேரில் விசிட் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸில் ஓகேங்களா. விசிட் பண்ணி ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா சேஃப்டி பர்பஸ் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நமக்கு அபவுட் அஸ் கொடுத்துருக்காங்க, அது படிச்சுக்கோங்க. நமக்கு பிடிஎஃப் வந்துட்டு ஆப்லேயே இருக்கும், அது செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செல்ஃப் இன்கம், தினமும் ஆட் பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம். அப்புறம் டைரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா தினமும் உங்கள் டைரக்ட் ரெஃபரல் ஆட் பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம். டீம் இன்கம், டீமில் பார்த்திங்கன்னா உங்கள் டீம் ரெஃபரல் ஆட் பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம். ஸ்பாட் இன்கம், உங்கள் டைரக்ட் மற்றும் டீம் ரெஃபரல் சப்ஸ்கிரைப் செய்தவுடன் கிடைக்கும் வருமானம். இது ஒரு தடவை மட்டுமே கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த செல்ஃப் இன்கம், டைரக்ட்டு, அப்புறம் டீம் இன்கம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி ஆட் ஆகும். ஸ்பாட் இன்கம் ஒன் டைம் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. புதிய ஒவ்வொரு ஐடிக்கும் புதிய இமெயிலை பயன்படுத்தவும். உங்கள் கணக்கில் குறைந்தது 300 வந்ததும் வித்ரா செய்ய முடியும். வித்ரா செய்த பணம் 24 மணி நேரத்துக்குள் வந்து சேர்ந்துவிடும். வித்ராவில் எல்லா நாட்களையும் திறந்திருக்கும். ஒவ்வொரு வித்ராவிலும் 35% பிடித்தம் செய்யப்படும். ஸோ 35%ங்கிறது டேக்ஸை பிடிக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எனிவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ண முடியும், ரெஃபரல்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். செல்ஃபாக ஏர்ன் பண்ணி இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவ்வளோ டேக்ஸ் இருக்கும்போது அது வந்துட்டு பாசிபிளே இல்லை தான். இருந்தாலும் உங்களால் ரெஃபர் பண்ண முடியும்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் முடியாது ப்ரோ, நான் வந்துட்டு செல்ஃபாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஹையஸ்ட் பேக் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹையஸ்ட் பேக் போட்டாலுமே இது வந்துட்டு அதிகபட்சம் 1 மந்த் அப்படின்றது போச்சு அப்படின்னா தான் நம்மளால் போட்ட அமௌண்ட்டே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களால் ரெஃபரலும் பண்ண முடியும், என்னால் பேக்கேஜும் போட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கான தரம் கிடையாது ஓகேங்களா. அடுத்த இதில் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதில் வந்துட்டு 2750 பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 2500 கொடுக்குறாங்க 1 இயருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்திங்கன்னா 2500ல் டெய்லி இன்கம்மாக 75 ரூபா வரும். டைரக்டில் 15 ரூபா வரும். டீமில் பார்த்திங்கன்னா 2 ரூபா 25 பைசா வரும். டைரக்ட் ஸ்பாட் இன்கம் பார்த்திங்கன்னா 125. டீம் ஸ்பாட் இன்கம் பார்த்திங்கன்னா 25 ஓகேங்களா. அடுத்து எலைட்டுங்கிறது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னா 5000 போட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி 160, டைரக்டில் 32, டீமில் பார்த்திங்கன்னா 4 ரூபா 50 பைசா, டைரக்ட் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா 250, அப்புறம் டீம் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா 50 இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து ப்ரைமு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 10,000 ரூபா ஓகேங்களா. ஸோ 10,000 ரூபாய்க்கு 350 ரூபா டெய்லியும். 70 ரூபா பார்த்திங்கன்னா டைரக்ட்டு, டீமில் பார்த்திங்கன்னா 10 ரூபா 50 பைசா வரும். அப்புறம் டைரக்ட் ஸ்பாட் இன்கம் 500 வரும். டீம் ஸ்பாட் இன்கம் 100 வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பாலிசி என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் ஐடி அக்செப்டட், மினிமம் வித்ராவல் 300, வித்ராவல் சார்ஜஸ் 35%, டெய்லி வித்ராவல் அவைலபிள், 24 ஹவர்ஸில் வித்ராவல் வந்துடும், சூப்பர் ஃபாஸ்ட் வித்ராவல்னு கம்பெனி சைடு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஸோ அவ்வளோ தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. இதுதான் பிடிஎஃப்பில் வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே கேஸ், இதில் பார்த்திங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் தென் இதில் வந்துட்டு எப்படி ஆன் பண்ணுறது, என்ன மாதிரி இன்கம் வருது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப்பில் பார்த்துருப்போம். இது வந்துட்டு என்னோடய தனிப்பட்ட தகவல் மட்டும்தான். இதை வந்துட்டு கம்பெனி எனக்கு சொல்லியோ நான் வந்துட்டு அஷ்யூரன்ஸ் கொடுத்தோ இதை பண்ண கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைட்ஸ் இருக்குது, இப்படி ஆன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை 4 பேருக்கு சொல்கிறது மட்டும்தான் என் வேலை. ஸோ இதில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்தாலோ லாஸ் வந்தாலோ அதை என்னால் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ இதையும் தாண்டி ப்ரோ நான் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு, ஓகே அது வந்துட்டு எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறதும், ஸோ ப்ராஃபிட் பார்க்குறதும், லாஸ் எடுக்கிறதும், லாஸ் பண்ணிக்கிறதும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். அதில் நான் தலையிட மாட்டேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை கைட் மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Owners and Cyber Info. Tata, bye bye. Take care.